நாள் ஒரு சிறுவன் ஒரு பாதிரியாரிடம் வெற்றியின் ரகசியத்தைப் பற்றி கேட்டான். அவர் வளைகுடா கிராமத்தின் முடிவில் உள்ள ஆற்றில் சந்திக்கச் சொன்னார். அங்கே அவனுக்கு பதிலளிப்பதாக பாதிரியாரும் சிறுவனும் ஆற்றை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். அப்போது பாதிரியார் அவனிடம் ஆற்றில் இறங்கி மூக்கையும் வாயையும் பிடித்துக் கொண்டு தண்ணீருக்குள் இருக்கும்படி கூறினார். சிறுவன் மூச்சுவிட சிரமப்பட்டான். அவனை மேலும் தண்ணீருக்குள் தள்ளினார். மேலும் கீழே சிறுவன் தண்ணீருக்கு அடியில் மூச்சுவிட சிரமப்பட்டு நிலைகுலைந்தான். சிறிது நிமிடங்கள் கழித்து பாதிரியார் சிறுவனின் தலையை மேலே இழுத்தார். சிறுவன் மூச்சு திணறினான். காற்றை ஆழமாக உள்ளிழுத்தான். பாதிரியார் அவனிடம், நீ தண்ணீருக்கு அடியில் இருந்தபோது நீ எதற்காக போராடுகிறாய் என்று கேட்டார். அவன் காற்று என்று பதிலளித்தன். பாதிரியார் சிரித்துக் கொண்டே, நீங்கள் சுவாசித்த அளவுக்கு வெற்றி பெற விரும்பினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றார்.